டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அத்தியாயம் 2021. லாவண்யாவின் வார்த்தைகளை கேட்ட மீரா மகிழ்ச்சியுடன் அதற்கு ஒப்புக்கொண்டாள். ஏனெனில் ஜெயசமரனும் அவனுடன் இருந்த வீரர்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். அதனால் அவர்களுக்கு உதவுவது எதிர்காலத்தில் அனைவருக்கும் நன்மை தரும் என்று அவள் எண்ணினாள். அதன் பின்னர் ஜெயசமரன் தனது கையை நீட்டி பஹீராவின் கொடிய படையில் இருந்த ஒரு வீரனை அழைத்து, நீ உன் கூட 200 வீரர்களை கூட்டிட்டு போ. இவங்க எல்லாரையும் ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு. லவண்யா, நாம போகலாம் என்றான். அந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்த மீராவுக்கு ஜெயசமரன் அவர்களை காப்பாற்றும் பொறுப்பை ஒப்படைத்த அந்த வீரன் மகாயோகி நிலையில் இருப்பது புரிந்தது. மேலும் பஹீராவின் கொடிய படையில் இருந்த மற்ற வீரர்களும் அபாரமான சக்திகளை கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பார்த்த மீரா மனதில், இந்த 3 வருஷத்துல யாவர் பிரிவுல இருந்த இந்த பையன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறுவான்னு நான் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பாவம், இந்த தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்கள் இவனை எப்படி எதிர்கொள்ள போறாங்களோ என்று நினைத்தாள். தொண்டைமான் பிரிவின் தலைவர்களின் துரதிர்ஷ்டத்தை நினைத்து மீரா அவள் மனதில் அமைதியாக பிரார்த்தனை செய்தாள். ஏனெனில் அந்த போரை தொடங்கி கிழக்கு பகுதியில் கொந்தளிப்பை உருவாக்கியது தொண்டைமான் பிரிவே. ஆனால் இப்போது தொண்டைமான் பிரிவின் பாவங்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற உறுதியுடன் ஒரு இளைஞன் மீண்டும் கிழக்கு பகுதிக்கு திரும்பி வந்திருந்தான். ஒரு வகையில் பார்த்தால் ஜெயசமரனின் வருகையோடு தொண்டைமான் பிரிவுக்கு மோசமான காலம் தொடங்கியிருந்தது. இதற்கிடையில் ஜெயசமரன் தனது தோழர்களுக்கு ஒரு சமிக்ஞை செய்தான். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அவனுடன் முன்னோக்கி நகரத் தொடங்கினர். அவனது உள்சக்திகளின் உதவியால் லாவண்யாவும் வேகமாக அவர்களுடன் நகர முடிந்தது. இவ்வாறு சில நிமிடங்களில் அவர்கள் அந்த இடத்திலிருந்து மறைந்து நீண்ட தூரத்தை கடந்தனர். வழியிலேயே ஜெயசமரன் லாவண்யாவை பார்த்து அமைதியாக, லாவண்யா, கிழக்குல இப்போ நிலைமை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட லாவண்யா மெதுவாக, தொண்டைமான் பிரிவை தவிர யாவர் பிரிவும் ஸ்வர்க்க சித்தி பிரிவும் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்குது. மற்ற பெரிய பிரிவுகள் பெரும்பாலும் பயத்திலேயே அழிஞ்சிருச்சு. மீதி இருந்த பிரிவெல்லாம் தொண்டைமான் பிரிவோட சேர்ந்துருச்சு என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய பதட்டம் தெரிந்தது. பிறகு அவன் உடனே, ஆனா தொண்டைமான் பிரிவு எப்ப இருந்து இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறுச்சு? ஒரு காலத்துல அது மத்த எல்லா பெரிய பிரிவுகளையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் ஒரே நேரத்துல பல பெரிய பிரிவுகளை அழிக்கிற அளவுக்கு அதோட சக்தி இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி அது இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறுச்சு என்று கேட்டார். ஜெயசமரனின் கேள்வி உண்மையில் சரியானதே என்று லாவண்யா நினைத்தாள். அதனால் அவள் உடனே, நீ சொல்றது உண்மைதான் சமரா. ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் சரியா தெரியல. கிழக்கு பகுதியில போர் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே தொண்டைமான் பிரிவோட பலம் திடீர்னு அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மத்த பிரிவுகளால அவங்களுக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தொண்டைமான் பிரிவு இவ்வளவு காலமா அதோட உண்மையான பலத்தை மறைச்சு வச்சிருந்த மாதிரி தெரியுது என்றாள். லாவண்யா சொன்னதை கேட்டதும் ஜெயசமரனின் மனதில் வேறு சில எண்ணங்கள் தோன்றின. உடனே அவன் மனதில், அவனுங்களோட உண்மையான சக்தியை மறைச்சு வச்சிருக்கல, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு படை உதவி பண்ணியிருக்கணும். அந்த படை இருளின் அடிமைகளுக்கு சொந்தமானதா இருக்கலாம் என்று நினைத்தான். அப்போது தாரிக்கும் மற்ற இருவரும் அரக்க விதைகளை வைத்திருந்ததை ஜெயசமரன் நினைத்தான். அந்த நினைவு தொண்டைமான் பிரிவுக்கும் இருளின் அடிமைகளுக்கும் இடையில் ஏதோ ரகசியமான தொடர்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவனுக்கு தெளிவாக உணர்த்தியது. ஒருவேளை இருளின் அடிமைகள் ஏதோ ஒரு மறைமுக முறையை பயன்படுத்தி தொண்டைமான் பிரிவின் வீரர்களின் சக்தியை திடீரென்று அதிகரித்திருக்கலாம் என்று அவன் எண்ணினான். அந்த எண்ணங்கள் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த போது ஜெயசமரன் மீண்டும் லாவண்யாவை பார்த்து, அப்புறம் யாவர் பிரிவு, அவங்க எப்படி இருக்காங்க லாவண்யா என்று கேட்டான். ஜெயசமரன் யாவர் பிரிவில் 1 வருடம் மட்டுமே இருந்திருந்தாலும் அந்த குறுகிய காலத்தில் கூட அந்த இடம் அவனுக்கு 2வது வீடாக மாறியிருந்தது. அதே நேரத்தில் அங்கே சந்தித்த மனிதர்களையும் நினைவுகளையும் அவனால் ஒருபோதும் மறக்க முடியாது. அதனால் தான் யாவர் பிரிவின் நிலைமை அவனை உள்ளுக்குள் கவலைப்பட வைத்தது. நீர்ஜா, ஜரீனா, விழுவன், மகேந்திரன் மற்றும் மற்ற அனைத்து வீரர்களும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் மனதில் விரும்பினான். அப்போது லாவண்யா ஜெயசமரனை பார்த்து மெதுவாக, யாவர் பிரிவு நல்லா இருக்குது சமரா. தொண்டைமான் பிரிவு அவங்கள பல தடவை தாக்கி இருந்தாலும் யாவர் பிரிவு ஒவ்வொரு தடவையும் அவங்களோட முயற்சிகளை முறியடிச்சிடுச்சு. இப்போ யாவர் பிரிவுல ஒரு வலிமையான போர் வீராங்கனை இருக்கா சமரா. போன 3 வருஷத்துல அவளோட சக்திகள் ரொம்ப வேகமா வளர்ந்துருக்குது. உனக்கு அவளை தெரியும்னு நினைக்கிறேன். அது வேற யாரும் இல்ல, யாவர் பிரிவோட தலைவர் மகேந்திரனோட கடைசி பொண்ணு ஜரீனா தான். அவன் இப்ப கிழக்கு பகுதியில ரொம்ப பிரபலமானவ. உண்மையில ஒரு கட்டத்துல தொண்டைமான் பிரிவு சில இந்திரஜித் வீரர்களை யாவர் பிரிவு அழிக்க அனுப்புச்சு. ஆனா ஜரீனா அவங்க எல்லாரையுமே அடிச்சு ஓட விட்டுட்டா.
அந்த நேரத்துல ஜரீனாவுக்கும் பயங்கரமா அடிபட்டுச்சு. இருந்தாலும் கடைசியில அவ தான் அந்த சண்டையில ஜெயிச்சா என்றாள். ஜரீனாவின் காயங்களை பற்றிய செய்தியை கேட்ட நொடியில் ஜெயசமரனின் முகபாவனை இன்னும் கடுமையாக மாறியது. அவன் கோபத்தில் மெதுவாக பற்களை கடித்தான். இதற்கிடையில் லாவண்யா மேலும், அதெல்லாம் பழைய செய்தி சமரா. ஜரீனா என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்றான்னு எனக்கு தெரியல. ஆனா அவளோட சக்திகள் ரொம்ப வேகமா அதிகரிச்சுட்டு வருது. அவளால மட்டும்தான் தொண்டைமான் பிரிவால யாவர் பிரிவை ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா ஜரீனா இங்க இருந்தாலும் தொண்டைமான் பிரிவோட வலிமை இன்னும் ரொம்ப ஆபத்தானதா தான் இருக்கு. அதனாலதான் யாவர் பிரிவு இப்ப அவங்களோட சொந்த நுட்பங்களை ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாத்திட்டு வராங்க என்றாள். தொண்டைமான் பிரிவின் செயல்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்த ஜெயசமரனின் முகம் கோபத்தில் சிவக்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் ஜரீனாவின் சக்திகள் இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஏனெனில் அவள் மெதுவாக பனிராணியாக மாறிக்கொண்டிருந்தாள். பனிராணியின் சக்தி ஜரீனாவை முழுமையாக கட்டுப்படுத்தும் அந்த நாளில் ஜெயசமரன் தனது பழைய தோழியை மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாமல் போகலாம். தொண்டைமான் பிரிவு தொடர்ந்து யாவர் பிரிவை தாக்கிக் கொண்டிருந்ததால் அந்த பயம் அவனுடைய மனதில் மேலும் அதிகரித்தது. இதற்கிடையில் லாவண்யா மேலும், யாவர் பிரிவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது சமரா. காந்தல் பேரரசோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் நீ அங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இருந்தாலும் காந்தல் பேரரசு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்ல. இப்ப அவங்களோட பலம் பெரிய பிரிவுகளோட ஒப்பிடுற அளவுக்கு மாறி இருக்குது என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சற்று ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் அவன் காந்தல் பேரரசை விட்டு வெளியேறிய காலத்தில் அது ஒரு சிறிய பேரரசாக இருந்தது என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அப்படி இருக்கும்போது அந்த பேரரசு இப்போது எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாகவும் ஒரு பெரிய சக்தியுடன் போட்டியிடும் அளவுக்கு வளர்ந்ததாகவும் மாறியது என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. அவனது ஆச்சரியமான முகபாவனையை கவனித்த லாவண்யா மெதுவாக விளக்கத் தொடங்கி, இதெல்லாம் உன்னாலதான் சமரா. நீ கிழக்கு பகுதியை விட்டு வெளியே போனதிலிருந்து யாவர் பிரிவு காந்தல் பேரரசுக்கு ஏராளமான புதையல்களையும் பல மதிப்புள்ள பொருட்களையும் தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்குது. அந்த பரிசுகள்ல பெரும்பாலானது ஜெயந்தன் குடும்பத்துக்கு தான் கொடுக்கப்படுது. அதுவும் இல்லாம யாவர் பிரிவு உன்னோட அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயத்துல உங்க குடும்பத்தை பாதுகாக்க பல சக்தி வாய்ந்த வீரர்களையும் காந்தல் பேரரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் இத்தனை கொந்தளிப்பும் போராட்டமும் நடந்துட்டு இருந்தாலும் காந்தல் பேரரசு இன்னும் அப்படியே இருக்குது என்றாள். இந்த விளக்கத்தை கேட்டவுடன் யாவர் பிரிவு தன்னிடம் கொண்டிருந்த அன்பையும் பற்றையும் ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். அதே நேரத்தில் மகேந்திரன் அரக்க பிரிவில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு அவனுக்கு உதவ முடியாமல் போனதால் மனதில் வருத்தப்பட்டிருக்கிறார் என்பதும் அவனுக்கு புரிந்தது. அந்த உதவியற்ற உணர்வுக்கான ஒரு வகை பிராயச்சித்தமாகவே ஜெயசமரனின் குடும்பத்திற்கு இவ்வளவு உதவிகள் செய்யப்பட்டிருந்தது போல அவனுக்கு தோன்றியது. இதற்கிடையில் லாவண்யா மேலும், மொத்தமா காந்தல் பேரரசோட 3 பக்கங்கள்ல 3 பேரரசுகள் இருக்குது. அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கள தாக்குறாங்க. அந்த 3 தொண்டைமான் பிரிவோட ஆதரவுக்கு கீழே இருக்கிற பேரரசுகள். அவங்க எல்லாம் ஏற்கனவே காந்தல் பேரரசை தனித்தனியா தாக்கி இருக்காங்க. ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதுவரை காந்தல் பேரரசு இந்த போர்ல நிலைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட வலிமை இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஆனா இத பத்தி தொண்டைமான் பிரிவுக்கு தெரிஞ்சதும் அவங்க அவங்களோட ரொம்ப வலிமையான வீரர்களை அங்க அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் இப்ப கொஞ்ச நாளா காந்தல் பேரரசு பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்குது. இப்போ அவங்க தலைநகர்ல தங்கி எப்படியாவது அவங்கள பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க என்றாள். லாவண்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஜெயசமரனின் கண்களில் இருந்த கோபத்தை மேலும் அதிகரித்தது. தொண்டைமான் பிரிவின் காரணமாக சக்தி வாய்ந்த பேரரசுகள் காந்தல் பேரரசை தாக்குவது பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஆனால் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறிதளவு கூட காயம் ஏற்பட்டால் அதன் விலையை தொண்டைமான் பிரிவு மிகவும் கொடூரமாக செலுத்த வேண்டியிருக்கும் என்ற எண்ணம் அவனுடைய மனதில் உறுதியாக இருந்தது. ஜெயசமரன் மிகவும் கோபமாக இருந்ததை கவனித்த லாவண்யா அதன் பிறகு மேலும் எதுவும் சொல்லவில்லை. இதற்கிடையில் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தனர். அவர்களின் வேகம் மிகவும் அதிகமாக இருந்ததால் அரை நாளிலேயே அவர்கள் காந்தல் பேரரசின் எல்லையை அடைந்தனர். வழியெங்கும் போர் எவ்வளவு அழிவை ஏற்படுத்தி இருந்தது என்பது தெளிவாக காட்சியளித்தது. ஏனெனில் பல நகரங்கள் முற்றிலும் அழிந்திருந்தன. அதே நேரத்தில் காந்தல் பேரரசின் தலைநகரம் முன்பை விட மிகவும் பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் மாறியிருந்தது. ஆனால் இப்போது போரின் விளைவாக அந்த நகரம் முழுவதும் கலக்கத்தால் நிரம்பியிருந்தது. பல இடங்களில் தீப்பிழம்புகள் எரிந்து கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் பாதுகாப்பான இடமாக இருந்த அந்த தலைநகரம் இப்போது முற்றிலும் வேறுபட்ட தோற்றத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் முழு தலைநகரத்தையும் பாதுகாக்கும் வகையில் ஒரு பெரிய சக்தி கவசம் நகரத்தின் மீது விரிக்கப்பட்டிருந்தது. அது முழு நகரத்தையும் ஒரு கவசம் போல சுற்றி பாதுகாத்து கொண்டிருந்தது.
தலைநகரின் உயர்ந்த சுவர்களின் மீது ஏராளமான வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் கண்களில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. அமைதியின்மையுடன் அவர்கள் தூரத்தை நோக்கி கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த சுவர்களுக்கு அப்பால் ஏராளமான போர் வீரர்கள் வானத்தில் பறந்து கொண்டிருப்பது கூட தென்பட்டது. அதில் பலர் தங்கள் ஆயுதங்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களின் கண்கள் கோபத்தாலும் வெறுப்பாலும் நிரம்பியிருந்தன. காந்தல் பேரரசின் கடைசி நகரமாக அந்த தலைநகரம் இருந்தது. அந்த நகரம் எதிரிகளின் கைகளில் விழுந்துவிட்டால் காந்தல் பேரரசு இந்த போரில் தோல்வியடைந்ததாகவே அர்த்தம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பேரரசின் மக்களின் வாழ்க்கையும் யாராலும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கடினமாக மாறிவிடும். அந்த நேரத்தில் தலைநகரம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. அதே நேரத்தில் பேரரசின் பிரம்மாண்டமான நீதிமன்றத்திலும் அதே பதட்டம் காணப்பட்டது. அந்த நீதிமன்றத்தில் பலர் இருந்தனர். முன்புறத்தில் அமர்ந்திருந்தவர் காந்தல் பேரரசின் ஆட்சியாளர் தேவராஜ். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பதட்டம் தெரிந்தது. அவருக்கு அருகில் மாஹீர் பச்சை நிற உடையில் நின்று கொண்டிருந்தான். உண்மையில் மாஹீர் ஜெயசமரனுடன் யாவர் பிரிவில் சேர்ந்திருந்தான். 3 வருடங்களாக மேற்கொண்ட பயிற்சியின் காரணமாக மாஹீரின் சக்திகள் கணிசமாக அதிகரித்திருந்தன. இப்போது அவன் தேவராஜை விட கூட அதிக சக்தி கொண்ட ஒரு உயர்ந்த மனிதனாக மாறியிருந்தான். அரச குடும்பத்தினரை தவிர நீதிமன்றத்தில் மற்றொரு குடும்பமும் அமர்ந்திருந்தது. அவர்களின் முகங்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. அந்த குடும்பம் செல்வத்திலும் செல்வாக்கிலும் அரச குடும்பத்தை போன்றதாகவே தோன்றியது. சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட அவர்கள் முற்றிலும் மாறியிருந்தனர். அந்த குடும்பம் வேறு யாருமல்ல, ஜெயசமரனின் குடும்பமான ஜெயந்தன் குடும்பம்தான். அந்த நேரத்தில் ஜெயந்தன் குடும்பத்தின் செல்வாக்கும் சக்தியும் பேரரசின் வேறு எந்த பிரிவையும் விட அதிகமாக இருந்தது. உண்மையில் அரச குடும்பத்தினருக்கே கூட அவர்களுக்கு எதிராக பேச தயக்கம் இருந்தது. இந்த எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தவன் ஜெயந்தன் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயசமரன் என்ற இளைஞன்தான். அந்த நேரத்தில் தேவராஜ் தனது அருகில் அமர்ந்திருந்த ஒருவரை நோக்கி, ஜெயச்சந்திரன், எதிரி ராணுவம் நம்ம தலைநகரோட எல்லையை நெருங்கிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது என்று கேட்டார். தேவராஜ் கேட்ட அந்த மனிதர் ஜெயந்தன் பிரிவின் தலைவர் ஜெயச்சந்திரன். அவருக்கு அருகில் ஒரு முதியவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார். நீதிமன்றத்தில் இருந்த யாரும் அவரிடம் எதையும் கூற துணியவில்லை. ஆனால் கவனமாக பார்த்தால் அந்த முதியவர் ஜெயசமரனைப் போலவே தோற்றமளித்தார். அதற்கு காரணம் இருந்தது. அவர் வேறு யாரும் அல்ல, ஜெயசமரனின் தாத்தா ஜெய ஆதித்யரன் தான். ஆதித்யரனின் பின்னால் அமைதியாக அமர்ந்திருந்தவர்கள் ஜெயசமரனின் தந்தை ஜெயதீபன் மற்றும் அவனது தாயார் தீப்தி ஜெயந்தன். அந்த நேரத்தில் தேவராஜின் கேள்வி ஜெயச்சந்திரனின் காதில் விழுந்ததும் அவரிடமிருந்து ஒரு உதவியற்ற பெருமூச்சு வெளிவந்தது. ஏனெனில் கிழக்கு பகுதியில் நிலவி வந்த கொந்தளிப்பு அனைவருக்கும் தெரிந்ததே. அத்துடன் யாவர் பிரிவின் உதவி இருந்தாலும் காந்தல் பேரரசை முழுமையாக பாதுகாப்பது சாத்தியமற்றதாக இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் ஜெயச்சந்திரனும் மற்றவர்களும் வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்தில் தேவராஜ் உதவியற்ற குரலில், தொண்டைமான் பிரிவிலிருந்து இன்னும் பல வீரர்கள் நம்மளை தாக்க வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்துல யாவர் பிரிவோட மூத்தவங்க நமக்கு உதவ முடியுமான்னு எனக்கு தெரியல என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் சிறிது தூரத்தில் அமர்ந்திருந்த சிலரை நோக்கி பார்த்தார். அவர்களுள் கருப்பு நிற உடையில் ஒரு முதியவர் இருந்தார். அவர் காற்று பிரிவில் இருந்த காற்று மண்டபத்தை மேற்பார்வையிட்ட யாவர் பிரிவின் அதே முதியவர்தான். ஜெயசமரனுக்கும் அந்த முதியவருக்கும் நல்ல உறவு இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவரது முகத்தில் ஒரு ஆழமான கவலை தெளிவாக தெரிந்தது. அவரது முகத்தில் இருந்த அந்த உதவியற்ற தன்மையை பார்த்தவுடன் நீதிமன்றத்தில் இருந்த பலரும் அமைதியாக தலையை ஆட்டினர். அதைத் தொடர்ந்து சில நொடிகள் அனைவரும் மௌனமாக இருந்தனர். பின்னர் அந்த அமைதியை உடைத்து ஒரு பெண் முன் வந்து, மூத்தோரே, சமரன் இன்னும் உயிரோட இருக்கான் இல்லையா? உண்மையில அவன் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாறிட்டான்னு நம்ம பிரிவுல பேசிக்கிறாங்க. அப்படின்னா அவன் இங்க வந்தா நம்மளோட வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லையா என்று கேட்டாள். அந்த பெண் யாவர் பிரிவின் ஒரு போர் வீராங்கனை. ஜெயசமரன் வெளியேறிய பிறகுதான் அவள் அந்த பிரிவில் சேர்ந்தாள். அதனால் அவளுக்கு இதுவரை ஜெயசமரனை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவனை பற்றிய கதைகள் அவளது மனதில் ஒரு பெரிய வீரனின் உருவத்தை உருவாக்கி இருந்தன. உண்மையில் அந்த பெண் வான் பிரிவுக்கு தகுதியானவள் என்றாலும் காற்று பிரிவில் சேர்ந்ததற்கு காரணம் ஜெயசமரன் தான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆதித்யரன் அந்த பெண்ணை திரும்பி பார்த்தார். அப்போது அவரது கண்களில் தனது பேரனை நினைத்த பெருமை தெளிவாக தெரிந்தது. ஒரு காலத்தில் பவேரியா என்ற சிறிய நகரத்தில் சுதந்திரமாக சுற்றி திரிந்த அந்த சிறுவன் இன்று முழு குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்கும் மனிதனாக மாறிவிட்டான். அந்த பெண்ணின் வார்த்தைகள் முடிந்தவுடன் ஜெயசமரனின் தாயார் தீப்தியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது.
அவள் உடனே ஜெயதீபனின் தோளில் தலையை சாய்த்து அழத் தொடங்கினாள். அவர்களின் 2 குழந்தைகளும் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் அந்த தாயின் மனதில் கவலை அதிகமாக இருந்தது. அப்போது திடீரென்று முழு நீதிமன்றத்திலும் ஒரு பரபரப்பு எழுந்தது. அப்போது யாரோ ஒருவர் சத்தமாக, அவங்க தாக்க போறாங்க என்று கத்தினார். 2022 தாக்கப் போகிறார்கள் என்ற குரல் வந்ததும் நீதிமன்றத்தில் இருந்த எண்ணற்ற மக்கள் தங்களை விரைவாக நிதானப்படுத்திக் கொண்டு அவசரமாக போருக்கு தயாராக தொடங்கினர். அதே நேரத்தில் தேவராஜ், ஆதித்யரன் மற்றும் பலரும் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறி நகரத்தின் சுவர்களை நோக்கி சென்றனர். அவர்களின் கண்முன் தோன்றிய காட்சியை பார்த்தபோது அனைவரின் முகங்களிலும் கவலை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் எல்லா திசைகளிலிருந்தும் எண்ணற்ற போர் வீரர்கள் முன்னேறி கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் காந்தல் பேரரசை அழிக்க உறுதியுடன் நகர்ந்து வந்தனர். அந்த நேரத்தில் எதிரி ராணுவத்தின் மேலே வானத்தில் பறந்து கொண்டிருந்த சிலர் சிரித்துக் கொண்டே, தேவராஜ், இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட சரணடையலன்னா உங்களோட இந்த காந்தல் பேரரசு முழுக்க இரத்த ஆறுகள் தான் ஓடும். உங்களோட இந்த கவசத்தை நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உடைச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் துடிக்க துடிக்க நாங்க கொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஜெயந்தன் குடும்பத்தையும் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த குடும்பத்தோட எங்களுக்கு எந்த தனிப்பட்ட பகையும் இல்ல. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த குடும்பம் தொண்டைமான் பிரிவையை சவால் விட துணிஞ்ச சமரன் ஜெயந்தன்கிற ரொம்ப பெருமை மிக்க போர் வீரனை பெத்தெடுத்திருக்குது. இனி அந்த பையனையும் அவனோட குடும்பத்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவராஜின் முகம் ஏமாற்றத்தால் நிறைந்தது. ஏனெனில் ஜெயசமரன் ஜெயந்தன் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பது தொண்டைமான் பிரிவுக்கு தெரியும் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததே இல்லை. இருப்பினும் தனது மனதை உறுதியாக்கி தேவராஜ் சத்தமாக, எங்களோட காந்தல் பேரரசுல கோழைகள் யாரும் இல்ல. நீங்க தாக்க விரும்பினா எங்க பேரரசு கடைசி வரைக்கும் உங்களோட போராடும் என்று கத்தினார். அவரது பதிலை கேட்டதும் எதிரி ராணுவத்தின் முன்னால் நின்ற ஒருவன் கிண்டலுடன் சிரித்துக் கொண்டே, ஓ அப்படியா, நீங்க எங்களோட சாகுற வரைக்கும் போராடுவீங்களா? உங்ககிட்ட அதுக்கான தைரியம் இருக்குதா? இந்த கொசுவல உண்மையிலேயே உங்களை பாதுகாக்கும்னு நினைக்கிறீங்களா? தொண்டைமான் பிரிவோட மூத்தவங்க எங்களோட சேர்ந்துட்டாங்க. அதனால இப்ப நீங்க எல்லாரும் சாக தயாராகுங்க. மூத்தோர்களே, உங்களோட அற்புதமான பலத்தை பயன்படுத்தி இந்த கவசத்தை உடைச்சு எறிங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோட ராணுவமும் உள்ள போய் அந்த காந்தல் பேரரசோட மக்களை முழுசா அழிக்கிறோம் என்றான். அவன் இதை சொன்ன உடனே திடீரென்று ஏராளமான மக்கள் அவனை சுற்றி தோன்றினர். அவர்கள் அனைவரும் வலிமையான சக்திகளை உடையவர்களாக இருந்தனர். அவர்களின் மார்பில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் அமைந்த தொண்டைமான் பிரிவின் முத்திரை தெளிவாக காணப்பட்டது. அந்த வீரர்களின் முன்னணியில் கருப்பு உடை அணிந்த ஒரு மனிதன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். பிறகு அவன் தலைநகரை பாதுகாத்துக் கொண்டிருந்த காந்தல் பேரரசின் வீரர்களை நோக்கி பார்த்தான். அப்போது அவன் பார்வையில் வெளிப்பட்டது வெளிப்படையான அவமதிப்பு. அவன் பார்வையில் அவர்கள் எறும்புகள் போல தோன்றினர். அந்த மனிதன் தோன்றிய அந்த நொடியில் யாவர் பிரிவின் காற்று மண்டபத்தை மேற்பார்வையிட்ட பார்வையற்ற முதியவர் அவனது சக்தியை உணர்ந்தார். அந்த சக்தி உணரப்பட்டவுடன் அவரது முகத்தில் இருந்த நிறம் மாறியது. பின்னர் அவர் மெதுவாக, தொண்டைமான் பிரிவு ஜனாவை அனுப்பி இருக்குது என்றார். அந்த வார்த்தைகள் வெளிவந்தவுடன் அவருக்கு பின்னால் நின்றிருந்த யாவர் பிரிவின் வீரர்களின் முகங்களிலும் பயம் தென்படத் தொடங்கியது. ஏனெனில் ஜனா என்ற பெயர் அவர்களுக்கு புதியதல்ல. அவன் தொண்டைமான் பிரிவின் புகழ்பெற்ற போர் வீரன். ஒரு காலத்தில் அவன் யாவர் பிரிவை தாக்கியிருந்தான். அந்த தாக்குதல் அவர்களை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளியது. இறுதியில் ஜரீனா முன்னேறி ஜனாவை காயப்படுத்திய போதுதான் யாவர் பிரிவு அவனது கோபத்திலிருந்து தப்பிக்க முடிந்தது. இருந்தாலும் காந்தல் பேரரசை அழிக்க தொண்டைமான் பிரிவு இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்திரஜித்தை அனுப்பும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த மனிதன் விசித்திரமான புன்னகையுடன் பேசத் தொடங்கி, நீங்க எல்லாரும் எனக்கு முன்னாடி வெறும் எறும்புகள் தான். உங்க அதிர்ஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்னோட கொடூரமான தாக்குதல்களை நேர்ல பார்க்க போறீங்க என்றான். அவன் இதை சொன்னதும் அவனது கைகள் மெதுவாக அசைந்தன. அந்த நொடியில் சுற்றியிருந்த படைகள் கலங்கின. உடனே வானம் மெதுவாக இருண்டது. அந்த நேரத்தில் ஜனாவின் கண்கள் தீய நோக்கத்துடன் மின்னின. பின்னர் அவன் சிரித்தபடியே, இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னோட ஒரே ஒரு விரலால இந்த கவசத்தை அழிக்கிற என்றான். உடனே அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் ஒன்றாக கூடி ஒரு மிகப்பெரிய விரலாக உருவெடுத்தன.
பிறகு அந்த சக்தி விரல் வேகமாக நகர்ந்து தலைநகரின் மீது அமைக்கப்பட்டிருந்த சக்தி கவசத்துடன் மோதியது. அந்த தாக்கத்தின் அதிர்வால் முழு நகரமும் ஒரு கணம் குலுங்கியது. அந்த தருணத்தில் பார்வையற்ற முதியவர் திடீரென கத்தினார். அதைத் தொடர்ந்து ஒரே நொடியில் அவரது உள் சக்திகள் அனைத்தும் வெளிப்பட்டன. அதோடு அவரது ஆதி ரத்தம் கூட அந்த சக்திகளுடன் கலந்தது. பின்னர் அவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து அந்த பெரிய சக்தி விரல் தாக்குதலை தடுத்தது. அந்த தாக்குதலை தடுத்த பிறகு முதியவரின் முகத்தில் இருந்த பலவீனம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அவர் அந்த தாக்குதலில் அதிக சக்தியை செலவிட்டிருந்தார். மகாயோகியின் நிலையை அவர் அடைந்திருந்தாலும் கூட ஒரு இந்திரஜித்தை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை அந்த காட்சி வெளிப்படுத்தியது. அதற்கிடையில் யாவர் பிரிவின் வீரர்கள் விரைந்து வந்து அந்த முதியவரை ஆதரிக்க தொடங்கினர். இதற்கிடையில் காந்தல் பேரரசின் தலைநகரை சுற்றியிருந்த சக்தி கவசம் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அப்போது அதிலிருந்து பெரிய விரிசல்கள் தெளிவாக காணப்பட்டன. அந்த விரிசல்களை பார்த்தபோது பலரின் கண்களில் பயமும் உதவியற்ற தன்மையும் வெளிப்பட்டது. அதே நேரத்தில் அந்த கொடூரமான காட்சியை தாங்க முடியாமல் ஜெயசமரனின் தாய் திரும்பி தனது கணவரை தழுவிக் கொண்டாள். இறுதியில் அந்த சக்தி வாய்ந்த கவசம் இந்திரஜித்தின் தாக்குதலை தாங்க முடியாமல் ஒரு கடுமையான வெடிப்புடன் சிதறி அழிந்தது. அந்த நொடியில் தலைநகரை பாதுகாத்த கடைசி கவசமும் மறைந்து விட்டது. ஆனால் கவசம் அழிந்த பிறகும் இந்திரஜித்தின் சக்தி விரல் நிற்கவில்லை. அது இன்னும் வேகமாக முன்னேறி வந்து தலைநகரின் சுவரை நோக்கி இரக்கமின்றி பாய்ந்தது. அப்போது அந்த இடத்தில் நின்றிருந்த அனைவரின் மரணமும் நெருங்கிவிட்டது போல தோன்றியது. அப்போது ஜெயதீபன் தனது கண்களுக்கு முன்பாக அந்த விரல் மெதுவாக பெரிதாகி கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த காட்சியை பார்த்தபோது தனது குடும்பத்தின் முடிவு இவ்வாறாக இருக்கலாம் என்ற எண்ணம் அவரது மனதில் தோன்றியது. பின்னர் அவர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, சமரா, நீ இப்போ எந்த நிலையில இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கடைசி ஒரு தடவையாச்சும் நீ உன்னோட அப்பாவை பார்க்க வந்திருக்கலாம். எங்க மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? எங்களோட கடைசி தருணங்கள்ல கூட நீ எங்களை வந்து பார்க்கல. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடு என்றார். அந்த வார்த்தைகள் முடிந்ததும் அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையில் உதவியற்ற தன்மை தெளிவாக தெரிந்தது. உடனே ஜெயதீபன் தனது கண்களை மூடிக்கொண்டார். பிறகு சில நொடிகள் கழித்து அவர் மீண்டும் கண்களை திறந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த காட்சி அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அந்த சக்தி விரல் எதையும் தொடவில்லை. அந்த நொடியில் அவர் ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்து, இங்க என்ன நடக்குது என்று கேட்டார். அவர் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் அந்த காட்சியை பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்தனர். அப்போது தலைநகரின் சுவருக்கு சற்று முன்னால் ஒரு மெலிந்த இளைஞன் அமைதியாக நின்று கொண்டு அந்த பெரிய சக்தி விரலை தனது கையால் பிடித்துக் கொண்டிருந்தார். நகரத்தின் பாதிக்கும் மேற்பட்ட மக்களின் இதயங்களில் திகிலை ஏற்படுத்திய அந்த பயங்கரமான தாக்குதல் அந்த மெலிந்த இளைஞனின் ஒரு செயலில் ஒரே நொடியில் நின்று போனது. அதை பார்த்த யாராலும் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை. இந்திரஜித்தின் அளவில்லா சக்தியுடன் வந்த அந்த தாக்குதலை எப்படி இவ்வளவு எளிதாக தடுக்க முடிந்தது என்று அனைவரும் குழப்பமடைந்தனர். அந்த நொடியில் சுற்றியிருந்த இடம் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. அதைத் தொடர்ந்து அனைவரின் பார்வையும் வானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த இளைஞனின் மீது நிலைத்தது. அதே நேரத்தில் ஜெயதீபனும் தீப்தியும் அந்த இளைஞனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று அவர்களின் காதுகளில் ஒரு பழக்கமான குரல் ஒலித்து, அம்மா, அப்பா, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்காது என்று கேட்டதா. அந்த குரல் கேட்டவுடன் அவர்கள் இருவரும் ஒரு கணம் உறைந்து போனார்கள். உடனே அவர்கள் உடல்கள் மெதுவாக நடுங்கின. பிறகு மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் கலந்த பார்வையுடன் அவர்கள் அந்த இளைஞனை நோக்கி பார்த்தார்கள். அதைத் தொடர்ந்து சில நொடிகளுக்கு பிறகு அவர்களின் உதடுகள் நடுங்கியபடி வார்த்தைகள் வெளிவந்து, சமரா, செல்லம், நீ நீ வந்துட்டியா என்று கேட்டார்கள். அந்த வார்த்தைகளுடன் அவர்களின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அந்த நேரத்தில் வானத்தில் நின்றிருந்த ஜெயசமரன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அப்போதுதான் அங்கிருந்த அனைவரும் அவனை தெளிவாக கண்டனர். சில வருடங்களுக்கு முன்பிருந்த தோற்றம் அவனிடம் இன்னும் இருந்தது. ஆனால் அந்த வெளிப்புற தோற்றத்தின் பின்னால் அவனது பலமும் அனுபவமும் அளவிட முடியாத அளவுக்கு வளர்ந்திருந்தது. அடுத்த நொடியில் ஜெயசமரனின் உடல் வானத்திலிருந்து மறைந்தது. பின்னர் மீண்டும் தோன்றிய போது அவன் ஏற்கனவே ஜெயதீபனுக்கும் தீப்திக்கும் முன்னால் நின்றிருந்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது பெற்றோர்களை நேரில் கண்ட அந்த தருணத்தில் ஜெயசமரனின் உள்ளமும் உணர்ச்சியால் நிரம்பியது. அவனது கண்கள் மெதுவாக கண்ணீரால் ஈரமானது. நீண்டகால காத்திருப்புக்கு பிறகு தனது குடும்பத்தை மீண்டும் சந்திக்க முடிந்தது என்ற உண்மை அவனை ஆழமாக தொட்டது. பல ஆண்டுகளில் அவன் மிகுந்த சக்தியுடன் வளர்ந்திருந்தாலும் அந்த தருணத்தில் அவன் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை அவனால் தடுக்க முடியவில்லை.
ஒரு காலத்தில் தனது அம்மா அப்பாவின் மடியில் விளையாடிய அந்த சிறுவன் சமரன் மீண்டும் அவனுள் வெளிப்பட்டது போல இருந்தது. அந்த உணர்ச்சியின் நடுவில் ஜெயசமரன் தனது அம்மாவை நோக்கி பார்த்தான். அவளது கண்களில் கண்ணீர் தடுக்க முடியாமல் வழிந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக அவள் அருகில் வந்து நின்றான். பின்னர் மென்மையான குரலில், அழாதீங்கம்மா, அப்பா, உங்களோட சமரை இப்ப திரும்பி வந்துட்டான் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ஜெயசமரனின் தாய் மகிழ்ச்சியுடன் கை நீட்டி தனது மகனின் கன்னங்களை மெதுவாக தொட்டாள். ஆனால் அவளது கைகள் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. அதே நேரத்தில் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் கட்டுக்கடங்காமல் வழிந்தது. அந்த தருணத்தில் அவளது மனதில், உண்மையாவே என் பையன் சமரன் என் முன்னாடி இருக்கானா, இல்ல இதெல்லாம் வெறும் கனவா என்று நினைத்தாள். அந்த நம்பிக்கையின்மையும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். பிறகு சில நொடிகள் கழித்து தனது உணர்ச்சிகளை கொஞ்சம் அடக்கி கொண்ட ஜெயசமரனின் தாய் மெதுவாக, சமரா, உண்மையிலேயே இது நீதானா? நீ உயிரோட இருக்க, உனக்கு எதுவும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு அம்மாவோட பிரார்த்தனை என்னைக்கும் வீணா போனதே இல்லை என்றாள். அந்த வார்த்தைகள் முடிந்ததும் அவளது முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அடுத்த நொடியில் அவள் ஜெயசமரனை இறுக்கமாக தழுவிக்கொண்டாள். பல வருடங்களுக்கு முன்பு ஜெயசமரன் பலத்த காயங்களுடன் கிழக்கு பகுதியை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது என்ற செய்தி அவளது இதயத்தை உடைத்திருந்தது. அந்த நினைவு அவளது உள்ளத்தில் இன்னும் வலியாகவே இருந்தது. அப்போது அவனை உயிருடன் காணும் இந்த தருணம் அவளுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை தந்தது. ஜெயசமரனும் தனது தாயை இறுக்கமாக தழுவிக்கொண்டான். அப்போது அவனது கண்களிலும் கண்ணீர் மெதுவாக பெருகியது. சில நொடிகள் அந்த உணர்ச்சிகளில் மூழ்கியிருந்த பிறகு அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். பின்னர் தனது மனதை அமைதிப்படுத்தி கொண்டு ஜெயதீபனையும் அங்கிருந்த மற்றவர்களையும் திரும்பி பார்த்தான். அப்போது அவனது தந்தையின் முகத்திலும் அளவிட முடியாத மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் ஜெயதீபன் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அமைதியாக கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். சில நொடிகள் கழித்து அவர் ஜெயசமரனை நோக்கி சிறிது கடுமையாக பேசத் தொடங்கி, அப்போ உனக்கு குடும்பம் இருக்குதுன்னு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? நீ இங்கிருந்து போய் எவ்வளவு வருஷமாச்சு. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன செய்தி அனுப்பணும்னு கூட நீ நினைக்கலையா? கடைசிக்கு அம்மா அப்பா நான் நல்லா இருக்கேன்னாச்சும் சொல்லிருக்கலாமே. நாங்க எல்லாரும் உனக்காக எவ்வளவு கவலைப்பட்டோம்னு தெரியுமா என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ஜெயசமரனின் தாய் உடனடியாக தனது மகனுக்கு ஆதரவாக வந்து, உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது. பாவம் சமரன் இங்கிருந்து வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவன் முதல்ல அவனை காப்பாத்திக்க பாப்பானா, இல்ல உங்களுக்கு செய்தி அனுப்பிட்டு இருப்பானா என்று கேட்டாள். தனது மனைவியின் வார்த்தைகளை கேட்ட ஜெயதீபன் ஒரு மெலிதான புன்னகையை முகத்தில் காட்டினார். பின்னர் சிரித்தபடி ஜெயசமரனை பார்த்து, சமரா, நீ இன்னும் எப்பவும் போலவே தான் ரொம்ப பிடிவாதமா இருக்க. வெளி உலகம் உனக்கு பிடிக்கலன்னா நீ எப்ப வேணும்னாலும் உன் குடும்பத்துக்கு திரும்பி வரலான்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். ஆனா நீ தான் கேட்கல. நான் உன்ன மாதிரி திறமையானவனோ இல்ல சக்தி வாய்ந்தவனோ இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் சிரித்தபடியே, அப்பா, இவ்வளவு வருஷமா உங்களோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் இன்னைக்கே கொட்டலாம்னு பாக்குறீங்களா? ஆமாம், நீங்க எப்ப இருந்து இவ்வளவு உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சீங்க என்று கேட்டா. அந்த நேரத்தில் ஆதித்யரன் மெதுவாக நடந்து வந்து ஈரமான கண்களுடன் ஜெயசமரனை நோக்கி பார்த்தார். பின்னர் அவர் சிரித்தபடியே, என்னோட பேரை இன்னைக்கு திரும்பி வந்துட்டான். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சமரா. நீ ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்ட. எல்லாத்துக்கும் மேல நீ நம்மளோட ஜெயந்தன் குடும்பத்தோட பெருமையை மட்டும் இல்ல, முழு காந்தல் பேரரசோட பெருமையையும் எங்கேயோ கொண்டு போயிட்ட என்றார். ஜெயசமரன் கடந்த சில ஆண்டுகளில் செய்த கடின உழைப்பின் காரணமாகத்தான் தனது குடும்பம் காந்தல் பேரரசில் இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது என்பதையும் ஆதித்யரன் நன்றாக அறிந்திருந்தார். இதற்கிடையில் தலைநகரில் இருந்த மற்றவர்கள் மெதுவாக நிதானம் அடைந்தனர். அதோடு அவர்கள் அனைவரும் ஜெயசமரனை பார்த்து கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அதில் பலர் அந்த இளைஞன் யார் என்பதை அறிந்திருந்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இளைஞன் சிறுவனாக காந்தல் பேரரசை விட்டு 100 பேரரசுகளின் போரில் பங்கேற்க சென்றிருந்தான். அப்போது அவன் வெறும் ஒரு போர் வீரன் மட்டுமே. ஆனால் இப்போது அவன் திரும்பி வந்தபோது பேரரசின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரர்களில் ஒருவனாக மாறியிருந்தான். ஏனெனில் மிகவும் துணிச்சலான வீரர்களுக்கு கூட இந்திரஜித் நிலையில் உள்ள ஒரு போர் வீரனின் தாக்குதலை இவ்வளவு எளிதாக தடுக்க முடியாது. அந்த நேரத்தில் தேவராஜ் சிரித்தபடியே, என்ன ஒரு அற்புதமான தருணம் சமரா. சரியான நேரத்துல திரும்பி வந்து எங்களை எல்லாம் காப்பாத்திட்ட. இதுக்காக காந்தல் பேரரசோட சார்பா உனக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் என்றார்.
அந்த உலகில் சக்தியே மிகப்பெரிய அதிகாரமாக கருதப்பட்டது. இப்போது காந்தல் பேரரசில் இருந்த எந்த வீரனையும் விட ஜெயசமரன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறியிருந்தான். அதை கேட்ட ஜெயசமரன் தேவராஜை நோக்கி புன்னகைத்தான். பின்னர் அருகில் நின்ற மாஹீரை பார்த்து, மாஹீரனா, யாவர் பிரிவுல வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டபோது மாஹீரின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அதே நேரத்தில் ஜெயசமரன் அவனுக்கு செய்த உதவிகளை அவன் மனதில் நினைத்தான். அந்த உதவி இல்லாமல் அவன் இப்போது இருக்கும் நிலையை அடைந்திருக்க முடியாது என்பதையும் அவன் நன்றாக அறிந்திருந்தான். அப்போது திடீரென்று மாஹீரின் பின்னால் இருந்து ஒரு பெண் பயந்த குரலில், நீங்க நீங்க தான் காற்று பிரிவோட சமரன் ஜெயந்தனா என்று கேட்டாள். அத்தியாயம் 2024. ஜனாவின் உடல் முற்றிலும் அழிந்த பின்பும் அவனது ஆன்மா பயத்தில் நடுங்கியபடி வேகமாக தப்பிக்க முயன்றது. அவன் எவ்வளவு பயந்திருந்தான் என்பதை அவன் தப்பிக்க முயன்ற வேகமே தெளிவாக காட்டியது. ஆனால் அவன் ஆன்மா அந்த இடத்திலிருந்து வெளியேற முயன்ற அதே நொடியில் அருகிலேயே ஒரு பெரிய கருந்துளை தோன்றியது. அந்த துளையின் உள்ளிருந்து வெளிப்பட்ட அழிவின் சக்திகள் உடனடியாக அவனது ஆன்மாவை தங்களிடம் இழுத்து கொள்ள தொடங்கின. அந்த சக்திகள் அவனை முற்றிலும் சுற்றிய போது ஜனாவின் ஆன்மா பயத்துடன், என்னை விட்டு இங்க பாரு, நான் உனக்கு ரொம்ப பயனுள்ளவனா இருப்பேன். நீ என்ன உயிரோட விட்டா தொண்டைமான் பிரிவோட பல ரகசியங்களை என்னால உனக்கு சொல்ல முடியும் என்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக கருந்துளை வேகமாக சுழலத் தொடங்கியது. அதன் இழுப்பு சக்தி அதிகரித்த போது ஜனாவின் ஆன்மா முழுமையாக அதற்குள் இழுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவனது வேதனையான அலறல்கள் அந்த இடத்தில் ஒலித்தன. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் ஜனாவின் ஆன்மா முழுமையாக அந்த துளைக்குள் உறிஞ்சப்பட்டு விட்டது. அதன் பிறகு அந்த கருந்துளை மெதுவாக மறைந்து போகத் தொடங்கியது. தொண்டைமான் பிரிவின் வீரர்கள் தூரத்தில் நின்றபடி இந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த காட்சியை பார்த்தபோது அவர்களுடைய முகம் வெளிரி போனது. ஏனெனில் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்திரஜித் நிலையைச் சேர்ந்த ஒரு மூத்தவர் மிகவும் கொடூரமான முறையில் இறந்திருந்தார். அந்த உண்மை அவர்களின் மனதில் பயத்தை உருவாக்கியது. அடுத்த நொடியில் தொண்டைமான் பிரிவின் வீரர்கள் வீதியில் தங்கள் தோழர்களை நோக்கி, இது சமரன் ஜெயந்தன், இது யாவர் பிரிவோட சமரன், அவன் சொன்ன மாதிரி பழி வாங்க திரும்பி வந்துட்டான் என்று பேசத் தொடங்கினர். அந்த வார்த்தைகள் சுற்றிலும் பரவிய போது அவர்களுடைய கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அந்த பரபரப்பையும் பயத்தையும் ஜெயசமரன் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவனது பெயர் மட்டுமே கூட அவர்களிடையே ஒரு பெரும் அச்சத்தை உருவாக்குவதை அவன் பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் முகத்தில் ஒரு பேய்த்தனமான புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையை பார்த்த தொண்டைமான் பிரிவின் வீரர்கள் மேலும் பீதி அடைந்தனர். உடனே அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடத் தொடங்கினர். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் தப்பி ஓடுவதை கண்ட ஜெயசமரன், நான் சொன்னது மாதிரி உங்க ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன் என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்த அதே நேரத்தில் அவனது கண்களில் மீண்டும் ஒரு கருப்பு ஒளி மின்னியது. அடுத்த நொடியில் வானம் முழுவதும் கருமேகங்கள் திரண்டு வந்தன. அப்போது அந்த மேகங்களின் உள்ளிருந்து ஆபத்தான மின்னல்கள் வெளிப்படத் தொடங்கின. பிறகு அவை தொண்டைமான் பிரிவின் வீரர்களை நோக்கி வேகமாக பாய்ந்தன. அந்த கொடிய தாக்குதலிலிருந்து தப்பிக்க வீரர்களுக்கு எந்த வழியும் இல்லை. அதன் விளைவாக தொண்டைமான் பிரிவின் பல வீரர்களின் உடல்கள் அந்த மின்னல்களில் எரிந்து அழிந்தன. தலைநகரில் நின்ற மக்கள் இந்த காட்சியை பார்த்தபோது அவர்களது தலைமுடி நிமிர்ந்தது. ஏனெனில் ஒரு மனிதன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்க முடியும் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் யாவர் பிரிவைச் சேர்ந்த காவியா இந்த காட்சியை கண்டு வியப்பில் வாய் திறந்து நின்றாள். பின்னர் அவள் மகிழ்ச்சியுடன், சமரன் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவர் தான் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட மாஹீர் சிரித்தபடியே அவளை பார்த்து, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அசுர பிரிவுல நடந்த போரை நீ பார்த்திருக்கணும். அந்த நேரத்துல சமரம் வெறும் நிரஞ்சன யோகி நிலையில தான் இருந்தான். ஆனாலும் தொண்டைமான் பிரிவோட 3 இந்திரஜித் தலைவர்களுக்கே அவன் சவால் விட்டான். இப்போ சமரம் இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாறிட்டான். அதனால தொண்டைமான் பிரிவு அழிய போறத யாராலும் தடுக்க முடியாது என்றான். இதற்கிடையில் வானத்தில் இருந்து மின்னல்கள் தொடர்ந்து விழுந்து எதிரிகளை அழித்துக் கொண்டிருந்தன. ஆனால் சில நொடிகள் கழித்து ஜெயசமரன் அந்த தாக்குதல்களை நிறுத்தினான். அதனால் உயிர் தப்பியிருந்த சில வீரர்கள் வீதியில் அந்த இடத்தை விட்டு ஓடத் தொடங்கினர். இருப்பினும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜெயசமரனுக்கு இல்லை. அடுத்த நொடியில் அவன் தனது கையை மெதுவாக அசைத்தான். உடனே தூரத்தில் இருந்து ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. அந்த கர்ஜனையுடன் மிகவும் தூரத்திலிருந்து ஒரு பெரிய கருமேகம் முன்னேறி வருவதை அனைவரும் கண்டார்கள். அந்த மேகத்தின் உள்ளிருந்து ஆபத்தான சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. பிறகு சில நொடிகளில் அந்த சக்திகள் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கருப்பு வாளாக உருவெடுத்தன. அந்த கருப்பு வாள் 10,000 அடி நீளமாக இருந்தது.
அது மற்ற பேரரசுகளின் படைகளை இரக்கமின்றி தாக்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் கோபமான குரலில், இன்னும் அரை மணி நேரம்தான், காந்தல் பேரரசுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச எவனும் உயிரோடு இருக்க மாட்டீங்க என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்த உடனே அந்த கருமேகம் மீண்டும் ஒரு முறை கர்ஜித்தது. அடுத்த நொடியில் அதன் அருகில் ஒரு பெரிய சிங்கம் தோன்றியது. அந்த சிங்கத்தின் மகத்தான சக்தியை பார்த்த அனைவரும் வியப்பில் மூழ்கினர். அந்த நேரத்தில் தேவராஜ் அதை நோக்கி பார்த்தார். அங்கு ஏராளமான கருப்பு நிற போர் வீரர்கள் வானத்தில் தோன்றிய அந்த சிங்கத்தின் சக்தியை அதிகரிக்க தங்களுடைய சக்திகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த தேவராஜ் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். பின்னர் மெதுவாக, இந்த படை ரொம்பவும் ஆபத்தானது என்றார். இந்த கட்டத்தில் மற்ற பேரரசுகளின் படைகளின் நம்பிக்கை முற்றிலும் சிதறி போயிருந்தது. உண்மையில் முன்னணியில் நின்றிருந்த போர் வீரர்களே முதலில் திரும்பி ஓடத் தொடங்கினர். அவர்கள் பீதியுடன் தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் போது சில நிமிடங்களுக்கு முன்பு தலைநகரை மூழ்கடித்த பெருவெள்ளம் இப்போது மெதுவாக குறைந்து வருவது போல தோன்றியது. அந்த குழப்பத்தின் நடுவிலும் கிழக்கு பகுதியில் சமரன் ஜெயந்தன் என்ற புதிய தலைவர் எழுந்திருக்கிறான் என்ற விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் வந்துவிட்டான் என்ற செய்தி முழு தலைநகரிலும் வேகமாக பரவியது. சில நாட்களுக்கு முன்பு வரை அவர்களின் பேரரசு வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாக அனைவரும் எண்ணியதால் மக்களின் மனதில் பெரும் கவலை நிலவியது. அந்த நிலையில் அங்கு வாழ்ந்த பலர் இறக்க நேரிடலாம் அல்லது தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று நினைத்தனர். ஆனால் இப்போது பஹிராவின் கொடிய ராணுவம் அங்கே நிறுத்தப்பட்டிருந்ததால் இனி யாரும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய நிலை இல்லை. அரச குடும்பம் தங்கியிருந்த தலைநகரின் மையத்தில் ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருந்தது. போர் தொடங்கியதிலிருந்து அரச குடும்பம் தங்களுக்கு மிக முக்கியமான பொருட்கள் அனைத்தையும் அந்த அரண்மனைக்குள் கொண்டு வந்திருந்தது. அப்போது அந்த அற்புதமான அரண்மனையின் உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருந்தனர். இருப்பினும் அவர்களின் கவனம் அனைத்தும் நீதிமன்றத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு இளைஞன் மீது பதிந்திருந்தது. அவன் அமைதியாக அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் வெளியே இருந்த மக்களின் கிசுகிசுப்புகளையும் கவலையையும் கேட்டபடி மெதுவாக சிரித்துக் கொண்டிருந்தான். ஜெயந்தன் குடும்பத்தின் தலைவரான ஜெயச்சந்திரனும் மற்ற அனைத்து பெரியவர்களும் அந்த நீதிமன்றத்தில் இருந்தனர். ஜெயசமரனுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய நாற்காலி அங்கு இருந்தது. ஆனால் ஜெயசமரன் அதில் அமராமல் தனது தாத்தா ஆதித்யரனை அதில் அமரச் செய்ய வலியுறுத்தினார். அதன் பிறகு சமரன், வீரா, மூத்தானந்த், அமர் மற்றும் மற்றவர்களால் சூழப்பட்ட ஒரு நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தான். பிறகு ஜெயசமரன் அவர்களை ஒவ்வொருவராக தனது குடும்பத்தினரிடம் அறிமுகப்படுத்தினார். ஆரம்பத்தில் அவர்களுடைய சக்திகளை பற்றி அறிந்த ஜெயசமரனின் குடும்பத்தினர் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் சில நேரம் கழித்து அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் இவ்வளவு சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் தங்கள் பக்கத்தில் இருப்பதால் இனி தொண்டைமான் பிரிவு அவர்களுக்கு எளிதில் தீங்கு செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெளிவாக புரிந்தது. அந்த அமைதியின் நடுவில் ஜெயச்சந்திரன் மௌனத்தை உடைத்து, சமரா, உன்னாலதான் நம்ம குடும்பம் இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்குது. இந்த குடும்பத்தோட பொறுப்பை வலுவான தோள்கள்ல ஒப்படைக்கணும்னு பெரியவங்க நாங்க எல்லாரும் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். எனக்கு அதிக வயசாயிடுச்சுங்கிறதுனால ஜெயசமரனான நீ நம்ம குடும்பத்தோட தலைவர் ஆகணும்னு நான் விரும்புறேன் என்று அவர் சொல்லத் தொடங்கினார். ஆனால் அவர் தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் ஜெயசமரன் புன்னகையுடன், தலைவர் ஜெயச்சந்திரன், இந்த குடும்பத்தோட தலைவராக எனக்கு விருப்பம் இல்லை என்றார். அந்த பதிலை கேட்டதும் ஜெயச்சந்திரன் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பின்னர் ஜெயசமரனின் தாத்தா ஏதாவது சொல்லக்கூடும் என்ற நம்பிக்கையில் அவர் ஆதித்யரனை நோக்கி பார்த்தார். ஜெயசமரன் தனது குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் திறன் கொண்டவன் என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு காலத்தில் ஜெயசமரனையும் அவனது குடும்பத்தையும் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளக்கூட தயங்கிய அதே குடும்பம் இதுதான் என்பதை ஜெயசமரன் மறக்கவில்லை. ஜெயச்சந்திரன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த ஆதித்யரன் உடனே வேறு பக்கம் திரும்பி பார்த்தார். ஏனெனில் ஜெயசமரன் எதையாவது மறுத்துவிட்டால் அவனை யாராலும் எளிதில் சமாதானப்படுத்த முடியாது என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆதித்யரனும் பார்வையை தவிர்த்ததை பார்த்த ஜெயச்சந்திரன் உதவியற்ற பெருமூச்சு விட்டார். அந்த நேரத்தில் ஜெயசமரன் அவரது முகத்தில் இருந்த அந்த உதவியற்ற உணர்வை கவனித்தார். பின்னர் தனது தேநீர் கோப்பையை மெதுவாக கீழே வைத்துவிட்டு அமைதியாக, இந்த குடும்பத்தோட அடுத்த தலைவரை நீங்க உண்மையிலேயே தேடுறீங்கன்னா என்னோட அப்பா சிறந்த தலைவரா இருப்பார்னு நான் நினைக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயச்சந்திரன் முதலில் சிறிது ஆச்சரியப்பட்டார். ஆனால் அடுத்த நொடியில் அவரது முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. ஜெயதீபன் ஜெயசமரனின் தந்தை என்பதால் அவர் உடனே அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் தந்தையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் தலைவராக இருந்தாலும் சரி, கடினமான காலங்களில் ஜெயசமரன் எப்போதும் தனது குடும்பத்திற்கு துணையாக இருப்பான் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. இதற்கிடையில் அருகில் அமர்ந்திருந்த ஜெயதீபன் அந்த வார்த்தைகளை கேட்டதும்
ஆச்சரியத்தில் மூழ்கினார். அவர் ஜெயசமரனிடம் ஏதாவது சொல்ல போகும்போது ஜெயச்சந்திரன் சிரித்துக்கொண்டே முன் வந்து, ஜெயதீபன், நீ எதுவும் பேச வேண்டாம். இங்க பாரு, உன்னோட திறமைகளை நாங்க எல்லாரும் பல வருஷங்களா பார்த்துட்டு வரோம். அதனால ஜெயந்தன் குடும்பத்தோட அடுத்த தலைவர் நீதான்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம் என்றார். அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் ஜெயச்சந்திரன் உடனே தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். பின்னர் மற்ற பெரியவர்களுடன் சேர்ந்து வெளியேற தொடங்கினார். அதை பார்க்கும்போது ஜெயசமரன் மீண்டும் ஏதாவது மறுத்து பேசக்கூடும் என்பதால் அங்கே நீண்ட நேரம் இருக்க அவர் விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இதை கண்டு ஜெயசமரனின் முகமும் சிறிது ஆச்சரியத்தால் நிறைந்தது. ஏனெனில் யாரோ ஒருவரை தலைவராக்க இவ்வளவு தீவிரமாக ஏன் முயற்சி செய்கிறார்கள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது ஜெயதீபனின் அருகில் அமர்ந்திருந்த ஜெயசமரனின் தாய் மெதுவாக, சமரனே இதை சொல்லிட்டான், அதனால அவனை நம்புங்க. இந்த குடும்பத்துக்கு உங்களை மாதிரி ஒரு தலைவர் இருந்தா நல்லா இருக்கும். சமரா, இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும் என்றாள். தனது தாயின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக எழுந்து நேராக அவளை நோக்கி நடந்து சென்றார். அவளிடம் நெருங்கிய போது அவனது முகத்தில் சிறிய ஆச்சரியம் தெரிந்தது. அவன் அருகில் வந்தவுடன் அவள் மெதுவாக சிரித்தபடியே, சமரா, இது உனக்கு தெரியாது, ஆனா நீ கிழக்கு பகுதியை விட்டு வெளியே போனதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் 2 பொண்ணுங்க நம்ம குடும்பத்தை பார்க்க வருவாங்க என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சிறிது குழப்பமடைந்தார். பின்னர் உதவியற்ற குரலில், 2 பொண்ணுங்களா? யார் அந்த 2 பொண்ணுங்கம்மா என்று கேட்டார். அவனது கேள்வியை கேட்டதும் அருகில் அமர்ந்திருந்த ஜெயதீபன் சிரித்தபடியே, அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப திறமையானவங்க சமரா. அதுல ஒரு பொண்ணு பேரு ஆரண்யா, இன்னொரு பொண்ணு பேரு ஜரீனா என்றார். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் ஆரண்யா போன்ற பெருமை மிக்க ஒரு பெண் ஒவ்வொரு ஆண்டும் தனது குடும்பத்தை வந்து பார்ப்பாள் என்று அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. மறுபுறம் ஜரீனா ஏன் அவர்களை பார்க்க வருகிறாள் என்பதும் அவனுக்கு புரியவில்லை. அந்த எண்ணங்கள் மனதில் ஓடிய போதும் சில நொடிகள் கழித்து ஜெயசமரன் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான். பின்னர் சிறிது பதட்டத்துடன், அடக்கடவுளே, இதை நான் மறந்தே போயிட்டேன். அம்மா, என்னால இங்க ரொம்ப நாள் தங்க முடியாது. கிழக்கு பகுதியில ஒரு பெரிய குழப்பம் நிலவுது. எல்லாத்துக்கும் மேல யாவர் பிரிவு இப்போ பெரிய ஆபத்துல இருக்கு. அதனால நான் சீக்கிரம் அங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும் என்றான். அவன் சொன்னதை கேட்டவுடன் ஜெயசமரனின் தாயின் முகத்தில் உடனே ஒரு கவலையின் நிழல் தோன்றியது. பிறகு அவள் சிறிது பதட்டத்துடன், சமரா, நீ இப்பதான் திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள இங்கிருந்து போக போறியா? உன்னை இன்னும் நாங்க நல்லா கூட பார்க்கல என்றாள். அந்த வார்த்தைகள் சில நொடிகள் அமைதியை ஏற்படுத்தின. அதன் பிறகு ஒரு கணம் யோசித்த ஜெயதீபன், சமர இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்ததுக்கு யாவர் பிரிவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்ப அந்த பிரிவு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறதுனால இவன் கண்டிப்பா அவங்களுக்கு உதவ போகணும். எல்லாத்துக்கும் மேல யாவர் பிரிவு தான் இவ்வளவு வருஷமா நம்மளோட ஜெயந்தன் குடும்பத்தை பாதுகாத்துட்டு வருது. அதனால இந்த கடினமான நேரத்துல அவங்களுக்கு உதவுறது நம்மளோட பொறுப்பு என்றார். தனது தந்தையின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். பின்னர் அவன் அருகில் இருந்த தங்க குரங்கு மந்திரியை பார்த்து, குரங்கு மந்திரி, நம்மளோட 2000 வீரர்களோட நீ இங்கேயே தங்கி இருந்து இந்த இடத்தை பார்த்துக்கணும். இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா தயவு செஞ்சு எனக்கு செய்தி அனுப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நாளைக்கு இங்கிருந்து புறப்படுவோம் என்றான். தங்க குரங்கு மந்திரி அந்த கட்டளையை அமைதியாக ஏற்றுக்கொண்டான். காந்தல் பேரரசை பாதுகாப்பது என்பது பெரிய பொறுப்பு என்றாலும் அதிலிருந்து அவன் பின்வாங்கவில்லை. மறுநாள் காலை வந்ததும் ஜெயசமரன் தனது குடும்பத்தினரிடம் அமைதியாக விடை பெற்றான். அதன் பிறகு அவன் நேராக யாவர் பிரிவை நோக்கி புறப்பட்டான். யாவர் பிரிவுக்கு செல்லும் பாதை அவனுக்கு சரியாக தெரியாததால் தலைநகரிலிருந்து பல வீரர்களையும் வழிகாட்டிகளாக அழைத்துச் சென்றான். இது அந்த வீரர்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளித்தது. குறிப்பாக இளம்பெண் காவியா அதனால் மிகவும் மகிழ்ந்தாள். அதைத் தொடர்ந்து ஜெயசமரனும் அவனது தோழர்களும் மிக வேகமாக பயணம் செய்தனர். அவர்கள் அரை நாளில் கடந்து சென்ற தூரம் சாதாரணமாக மற்றவர்களுக்கு 12 நாட்கள் எடுக்கும் அளவுக்கு இருந்தது. அந்த வேகமான பயணத்திற்கு பிறகு ஜெயசமரன் யாவர் பிரிவின் எல்லையை அடைய போகும் நேரம் வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் திடீரென்று அவன் அனைவரையும் நிற்கச் சொன்னான். பின்னர் தூரத்தில் ஏதோ ஒன்றை அமைதியாக நோக்கி பார்த்தான். ஏன் என்று அவனுக்கே தெளிவாக புரியவில்லை. ஆனால் அவன் உள்ளங்கைகளில் வியர்வை தோன்றியது. அது பழைய நினைவுகளின் தாக்கமாக இருக்கலாம் என்று நினைத்தான். சில நொடிகள் அந்த அமைதி நீடித்தது. பின்னர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்ட ஜெயசமரன் மெதுவாக, நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கேயே இருங்க, யாவர் பிரிவுக்கு நான் தனியா போக விரும்புறேன் என்றான். அத்தியாயம் 2025. ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் சமரன் முன்னோக்கி வந்து, சரி ஜெய், ரொம்ப கவனமா இரு. உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு உடனே ஒரு சமிக்கை கொடு.
நாங்க வேகமா அங்க வந்துடுறோம். என்றான். சமரனின் இந்த திட்டத்தை ஜெயசமரன் அமைதியாக ஏற்றுக்கொண்டான். அதன் பின்னர் அவன் தனது சக்தியை பயன்படுத்தி ஒளியாக மாறினான். பிறகு அடுத்த கணமே யாவர் பிரிவின் மலையை நோக்கி மிக வேகமாக நகரத் தொடங்கினான். அப்போது அந்த மலை முழுவதையும் ஒரு பெரிய கவசம் பாதுகாத்து கொண்டிருந்தது. அந்த கவசத்தை சுற்றிலும் யாவர் பிரிவின் எண்ணற்ற வீரர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஜெயசமரன் மெதுவாக அந்த கவசத்தை அணுகினார். பின்னர் தனது விரல்களிலிருந்து கருப்பு ஒளியை வெளிப்படுத்தி அந்த கவசத்தில் மிகவும் சிறிய ஒரு துளையை உருவாக்கினார். அந்த துளை மிகவும் நுண்ணியதாக இருந்ததால் அதை யாரும் கவனிக்கவில்லை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எந்த சத்தமும் இல்லாமல் ஜெயசமரன் அமைதியாக உள்ளே நுழைந்தான். உள்ளே சென்றவுடன் அவன் விரைவாக நகரத் தொடங்கி சில நொடிகளில் அவன் யாவர் பிரிவு இருந்த இடத்தை அடைந்தான். அங்கு சென்றபோது சக்திகளின் ஆற்றலால் உருவான ஏராளமான ஆறுகள் ஓடிக்கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அந்த காட்சியை பார்த்தபோது அவனுக்கு பழைய நினைவுகள் மெதுவாக மனதில் எழுந்தன. ஏனெனில் யாவர் பிரிவின் எண்ணற்ற வீரர்கள் அங்கே கடுமையாக பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அந்த காட்சிகள் அனைத்தும் அவனுக்கு மிகவும் பழக்கமானவை. இதற்கிடையில் ஜெயசமரன் ஒரு மலையின் உச்சியில் நின்று நீண்ட நேரம் அமைதியாக அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த அமைதியின் நடுவில் தூரத்திலிருந்து மெதுவாக ஒரு வீணையின் இனிய சத்தம் அவன் காதுகளை எட்டியது. அந்த இசையை கேட்ட நொடியில் ஜெயசமரனின் உடல் லேசாக நடுங்கியது. உடனே அவன் கண்களில் விசித்திரமான உணர்ச்சிகள் மின்னின. பிறகு அவன் தனது பார்வையை அந்த வீணையின் சத்தம் வந்த திசையை நோக்கி திருப்பினான். சிறிது நேரம் கவனமாக பார்த்தபோது ஒரு பெரிய மரத்தின் மேல் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை அவன் கண்டான். அப்போது அவள் முன்னால் ஒரு பெரிய வீணை இருந்தது. அவள் அதை மெதுவாக வாசித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் அவளது தலைமுடி பனிக்கட்டி நீர் போல நீல நிறத்தில் பிரகாசித்தது. சில கணங்கள் அந்த பெண்ணை கவனமாக உற்று பார்த்த பிறகு ஜெயசமரன் அவனை அறியாமல் சரினா என்றான். அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஜெயசமரன் தனது சக்திகள் அனைத்தையும் அடக்கத் தொடங்கினான். ஏனெனில் அவன் அங்கே இருப்பதை யாரும் உணரக்கூடாது என்று விரும்பினான். அதைத் தொடர்ந்து ஜரீனாவை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அவன் மனதில் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சிறிய பயமும் இருந்தது. அதற்கு காரணம் அவன் பார்த்து கொண்டிருக்கும் அந்த பெண் ஒருவேளை தனது பழைய தோழி ஜரீனா அல்லாமல் பனிராணியாக மாறியிருக்கலாம் என்ற எண்ணம் அவனை பதறச் செய்தது. அதே நேரத்தில் ஜரீனாவின் வீணை இசை யாவர் பிரிவின் முழு பகுதியிலும் மெதுவாக பரவியது. அந்த இனிய இசை கேட்டபோது அங்கே பயிற்சி செய்து கொண்டிருந்த போர் வீரர்களும் ஒரு கணம் நின்றுவிட்டனர். பிறகு அனைவரின் பார்வையும் ஜரீனா இருந்த மரத்தை நோக்கி திரும்பியது. கடந்த 3 ஆண்டுகளில் யாவர் பிரிவிற்குள் ஜரீனாவின் நிலை மிகவும் உயர்ந்திருந்தது. தொண்டைமான் பிரிவின் மிக சக்தி வாய்ந்த தாக்குதல்களையும் தாங்கிக் கொள்ள யாவர் பிரிவுக்கு முடிந்தது அவளுடைய திறமையினால்தான். சில நொடிகள் கழித்து வீணையின் இசை மெதுவாக நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். பின்னர் தனது தலையை லேசாக அசைத்தான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் மிகவும் கவனமாக அடக்கி வைத்திருந்த சக்தியின் ஒரு சிறிய துளி தற்செயலாக வெளியேறி சுற்றிலும் பரவத் தொடங்கியது. அடுத்த நொடியில் வீணையில் இருந்து ஒரு விசித்திரமான ஒலி எழுந்தது. அதை கேட்டதும் ஜரீனா திடீரென்று தனது இடத்திலிருந்து எழுந்து தூரத்தை நோக்கி பார்த்தாள். அந்த தருணத்தில் அங்கிருந்த அனைவருக்கும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த சிறுமி இனி இல்லை என்ற விஷயம் தெளிவாக புரிந்தது. ஏனெனில் இப்போது அவள் மிகவும் மாறியிருந்தாள். அதே நேரத்தில் திடீரென்று அவளுடைய கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆனால் அந்த கண்ணீர் அவளது கன்னங்களை தொடும் முன்பே பனியாக மாறியது. ஜரீனா இவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டதை பார்த்த யாவர் பிரிவின் அனைத்து வீரர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அவளை இவ்வளவு உணர்ச்சி வசப்படுத்தியது என்ன என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜரீனா மட்டும் தூரத்தில் இருந்த ஒரு மலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். இறுதியில் உணர்ச்சியால் முழுமையாக மூழ்கிய அவள் கோபமும் வேதனையும் கலந்த குரலில், இங்க திரும்பி வர உனக்கு இருந்த தைரியம் என் முன்னாடி வர இல்லையா சமரா என்று கேட்டாள். அப்போது அவளது குரல் யாவர் பிரிவு முழுவதும் ஒலித்தது. அதே நேரத்தில் இப்படி திடீரென அவள் ஜெயசமரனின் பெயரை சொன்னதால் யாவர் பிரிவின் அமைதி கலைந்தது. உடனே அனைவரின் பார்வையும் பதட்டத்துடன் வானத்தை நோக்கி திரும்பியது. சில நொடிகள் கழித்து யாவர் பிரிவின் பெரியவர்கள் மெதுவாக வானத்தில் தோன்றத் தொடங்கினர். அந்த நேரத்தில் காற்று பலமாக வீசியது. அதைத் தொடர்ந்து ஜரீனாவின் அக்கா நீர்ஜா அங்கே தோன்றினாள். அப்போது ஜரீனாவின் கண்களில் கண்ணீர் பெருகிக் கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அதே நேரத்தில் மகேந்திரனும் அவர்களிடம் வந்து சேர்ந்தார். ஜரீனாவின் இந்த நடத்தையை பார்த்த அவர் ஆச்சரியத்துடன் வானத்தை நோக்கி பார்த்தார். ஏனெனில் கடந்த 3 ஆண்டுகளில் ஜரீனாவை இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பார்ப்பது அவருக்கு இதுவே முதல் முறை. இதற்கிடையில் பல பெரியவர்களும் வானத்தில் தோன்றி ஜரீனாவின் நடத்தையை கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு சில நொடிகள் கழித்து ஜரீனா அனைவரையும் பார்த்து உறுதியுடன், சமரன் திரும்பி வந்துட்டான் என்றாள்.
மீண்டும் அவளிடமிருந்து இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். விழுவன், பரதன் மற்றும் பலரின் முகங்கள் உடனே மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அவர்கள் உற்சாகமாக, சமரன் திரும்பிட்டானா? அவன் இப்ப எங்க இருக்கான்? என்று கேட்டனர். மறுபுறம் நீர்ஜாவும் மகேந்திரனும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். பிறகு அடுத்த கணமே அவர்கள் தங்கள் சக்திகளை முழு யாவர் பிரிவிலும் பரப்பி அவனை உணர முயன்றனர். ஆனால் சில நொடிகள் கழித்து மகேந்திரனின் முகத்தில் குழப்பம் தோன்றியது. பின்னர் அவர் மெதுவாக, நான் என்னோட சக்திகளை வச்சு இங்க இருக்கிற எல்லா மூலைகளையும் முயற்சி பண்ணிட்டேன். ஆனா என்னால சமரனை எங்கேயும் உணர முடியல ஜரீனா. சமரனோட சக்திகளை நீ உண்மையிலேயே உணர்ந்தியா? என்று கேட்டார். இதை கேட்ட ஜரீனா பற்களை கடித்துக் கொண்டு உறுதியாக, உங்களால முடியலங்கிறதுனால அவன் இங்க இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவன் இப்போ உங்களை விட ரொம்ப வலிமையானவனா மாறிட்டான்பா. அதனால உங்களால அவனை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். அவன் இப்போ ஒளிஞ்சுக்க விரும்பினா உங்களால அவனை ஒரு நாளும் கண்டுபிடிக்கவே முடியாது என்றாள். ஜரீனாவின் வார்த்தைகளை கேட்டதும் நீர்ஜாவின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. அவள் உடனே, நீ இப்ப என்ன சொன்ன? நம்ம அப்பாவை விட வலிமையானவனா என்று கேட்டாள். அந்த கேள்வி நீர்ஜாவை மட்டுமல்ல, யாவர் பிரிவின் மற்ற பெரியவர்களையும் அதிர்ச்சி அடையச் செய்தது. ஜெயசமரன் கிழக்கு பகுதியை விட்டு வெளியேறி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த நேரத்தில் அவன் பரமஜீவ நிலையை கூட அடையவில்லை. ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டான் என்ற எண்ணத்தை பெரியவர்கள் யாராலும் எளிதாக நம்ப முடியவில்லை. பிறகு சில நொடிகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, இந்த தடவை ஜரீனா சமரனை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டனர். இதற்கிடையில் ஜரீனாவின் கண்களில் கோபம் அதிகரித்தது. அவள் உடனே சுற்றிலும் தீவிரமாக பார்த்தாள். பின்னர் உறுதியுடன், சரி, நீ ஒளிஞ்சுக்க விரும்புற இல்லையா? நல்லா ஒளிஞ்சுக்கோ. இப்படியே உன்னால எவ்வளவு நேரம் ஒளிஞ்சுக்க முடியுதுன்னு நானும் பாக்குறேன் என்றாள். இந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு கணம் கழித்து ஜரீனா கண்களை மூடிக்கொண்டாள். உடனே சுற்றி உள்ள காற்றின் வெப்பநிலை விசித்திரமாக குறைய தொடங்கியது. பிறகு வானத்திலிருந்து மெதுவாக பனி விழத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த பனி முழு யாவர் பிரிவையும் மூடியது. இதற்கிடையில் தூரத்தில் நின்றிருந்த ஜெயசமரன் யாவர் பிரிவிற்குள் உருவாகும் இந்த குழப்பத்தை பார்த்து உதவியற்றபடி தலையை ஆட்டினான். அதே நேரத்தில் ஜரீனா தன்னை கண்டுபிடிப்பாள் என்று அவன் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை. ஏனெனில் அவனுடைய கவனக்குறைவு ஒரு கணம் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த ஒரு கணமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அதே நேரத்தில் இவ்வளவு பரிச்சயமான முகங்களை மீண்டும் பார்த்ததால் ஜெயசமரனின் மனம் கலங்கியது. அவன் முன்னே வந்து அனைவரையும் சந்திக்க விரும்பினான். ஆனால் அவனால் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு அடியும் 1000 டன் எடையுள்ளதாக அவனுக்கு தோன்றியது. அந்த எண்ணங்களுடன் ஜெயசமரன் நின்று கொண்டிருந்த போது திடீரென்று பனிக்கட்டி காற்று அவனை நோக்கி வேகமாக வீசத் தொடங்கியது. ஆனால் அவன் உடலை தொட்டவுடன் அந்த பனி உடனே உருகிவிட்டது. அதை பார்த்த ஜெயசமரன் ஆச்சரியத்துடன், பனி எப்படி இங்க வந்துச்சு? ஒரு நிமிஷம், அப்படின்னா நான் இங்க இருக்கிறத ஜரீனா கண்டுபிடிச்சிட்டாளா என்று கேட்டான். மறுபுறம் பனி உருகத் தொடங்கிய அதே நேரத்தில் ஜரீனாவின் மூடியிருந்த கண்கள் திடீரென்று திறந்தன. அடுத்த கணமே அவள் இருந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டாள். அவள் திடீரென மறைந்ததை உணர்ந்த ஜெயசமரனுக்கு அவள் தன்னை நோக்கி வருகிறாள் என்பது புரிந்தது. அதனால் அவன் உடனே அங்கிருந்து நகர முயன்றான். ஆனால் ஒரு கணம் கழித்து அவன் பின்னால் சிறிய பனித்துளிகள் ஒன்று சேரத் தொடங்கின. அந்த பனித்துளிகள் மெதுவாக ஒரு பெண்ணின் உருவமாக மாறின. அப்போது அந்த பெண் வெள்ளை நிற உடை அணிந்திருந்தாள். அவளது தலைமுடி நீல நிறத்தில் ஒளிர்ந்தது. அதே நேரத்தில் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த கண்களும் நீல நிறமாக மாறியிருந்தன. அந்த பழக்கமான முகத்தை பார்த்த நொடியில் ஜெயசமரன் அசையாமல் நின்று விட்டான். பிறகு அவனது கண்களும் மெதுவாக ஈரமடைந்தன. சில நொடிகள் கழித்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்ட ஜெயசமரன் மெதுவாக, ஏன் இப்படி பண்ற ஜரீனா என்று கேட்டான். அதற்கு ஜரீனா மிகவும் தெளிவாக, இப்படி நான் பண்ணாதான் என்னோட அப்பா உனக்கு உதவ ஏதாவது பண்ணுவாரு என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். பின்னர் அமைதியான குரலில், ஜரீனா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உங்க அப்பா மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு நம்ம பிரிவுக்கும் எது நல்லதோ அதைத்தான் அவர் பண்ணாரு. அவர் நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அதையே தான் பண்ணியிருப்பேன் என்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் ஜரீனாவின் மனதை அமைதிப்படுத்தவில்லை. மாறாக அவளுடைய கண்களில் கண்ணீர் பெருக தொடங்கியது. அவள் உடனே கண்ணீரை அடக்க முயன்றபடியே ஜெயசமரனை பார்த்து, நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் பேசுறீங்க. ஆனா ஒருத்தர் நேர்ல பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு அவர் பண்ணதுதான் சரின்னா ஒழுங்கு மரியாதையா அங்க வந்து அவர்கிட்ட பேசு. இல்லனா உன்னை மயக்கமடைய வச்சு அங்க கூட்டிட்டு போவேன் என்றாள். அவளது முகத்தில் இருந்த அந்த ஆழமான உணர்ச்சியை பார்த்ததும் ஜெயசமரனின் முகமும் அமைதியற்ற தன்மையை வெளிப்படுத்தியது. அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டுகளில்
ஜெயசமரன் கொஞ்சம் மாறிவிட்டான் என்பதையும் ஜரீனாவால் தெளிவாக காண முடிந்தது. உண்மையில் அவனுடைய உடல் எடை முன்பை விட கணிசமாக குறைந்திருந்தது. அதனால் கடந்த 3 ஆண்டுகளில் அவன் பல கடினமான அனுபவங்களை சந்தித்திருக்கலாம் என்று உணர்ந்தாள். மறுபுறம் ஜரீனாவின் கண்கள் சிவந்திருந்தன. ஏனெனில் 3 ஆண்டுகளாக அவள் உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த அனைத்து உணர்ச்சிகளும் இப்போது உடைந்த அணை போல வெளிப்படத் தொடங்கின. அந்த உணர்ச்சியின் நடுவில் திடீரென்று ஜரீனா ஜெயசமரனை நோக்கி ஓடி வந்து அவன் மார்பில் கைகளை வைத்து அவனை அடிக்கத் தொடங்கினாள். பிறகு சில நொடிகள் கழித்து அவளது கைகள் மெதுவாக நின்றுவிட்டன. ஆனால் அவளது கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை. ஜெயசமரன் அவளை அப்படியே அணைத்துக் கொண்டதை உணர்ந்ததும் அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டாள். அதன் பிறகு சிறிது தூரத்தில் இருந்து யாரோ மெதுவாக இருமிய சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டு ஜெயசமரன் சுற்றிலும் பார்த்தான். அப்போது மகேந்திரன், நீர்ஜா, விழுவன் மற்றும் பல பெரியவர்கள் அங்கே நிற்பதை அவன் கவனித்தான். அவர்களில் மூத்த மாயவேந்தனும் விசாகனும் கூட இருந்தனர். ஜரீனாவும் அந்த அசைவை கவனித்தாள். உடனே அவள் மெதுவாக ஜெயசமரனிடமிருந்து விலகி நீர்ஜாவின் அருகில் சென்று நின்று கொண்டாள். இதற்கிடையில் பழக்கமான முகங்களை மீண்டும் பார்த்த ஜெயசமரன் மரியாதையுடன் தலை குனிந்து, யாவர் பிரிவோட தலைவர் மகேந்திரனுக்கு என்னோட வணக்கங்கள் என்றான். அந்த வார்த்தைகள் மகேந்திரனை ஒரு கணம் உறைய வைத்தன. ஏனெனில் ஜெயசமரன் பேசும் விதத்தில் ஒரு விசித்திரமான அந்நிய உணர்வு இருப்பது தெளிவாக தெரிந்தது. இதை கவனித்த நீர்ஜாவும் ஜரீனாவும் சிறிது ஆச்சரியமடைந்தனர். பின்னர் நீர்ஜா அமைதியாக ஜெயசமரனை பார்த்து, என்ன நடந்துச்சோ அது எங்க அப்பாவோட தப்பு இல்ல சமரா. பிரிவுக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் அன்னைக்கு பண்ணாரு என்றாள். அதற்கு பதிலாக ஜெயசமரன் மிகவும் தெளிவாக, எதுவா இருந்தாலும் சரி, நான் அந்த நேரத்துல யாவர் பிரிவுல இருந்து என்னை விலக்கிக்கிட்டேன். அதனால இன்னைக்கு நான் அனுமதி இல்லாம இங்க வந்தது ஒரு வகையான சட்டவிரோதம் தான். இதுக்கு நீங்க என்ன தண்டிக்க விரும்பினா தண்டிக்கலாம் என்றான். அவன் அந்த வார்த்தைகளை முடித்தவுடன் மூத்த விசாகன் முன்னே வந்தார். பிறகு உணர்ச்சியால் நிறைந்த குரலில் அவர் கோபத்துடன் ஜெயசமரனை பார்த்து, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க சமரா? நான் தான் உன்னை இந்த பிரிவுக்கு கொண்டு வந்தேன். இந்த பிரிவிலிருந்து நீ விலகி இருக்க விரும்புனா நீ என்னோட அனுமதியை முதல்ல கேட்கணும் சமரா. யாவர் பிரிவு என்ன தெருவில் இருக்கிற தோட்டம்னு நினைக்கிறியா? யார் வேணாலும் வந்துட்டு போக. உன்ன மாதிரியே எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு பிரிவுல இருந்து வெளியே போனா இந்த பிரிவுல கடைசியா என்ன மிச்சம் இருக்கும் என்று கேட்டார். விசாகன் ஜெயசமரனை திட்டிக் கொண்டிருந்தாலும் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. உண்மையில் ஜெயசமரனை யாவர் பிரிவுக்கு அழைத்து வந்தவரும் அவனை மிகவும் திறமையான போர் வீரனாக மாற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தவரும் அவர்தான். மேலும் அரக்க பகுதியில் தொண்டைமான் பிரிவின் கொடூரமான தாக்குதலால் ஜெயசமரன் கடுமையாக காயமடைந்து கிழக்கு பகுதியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை அறிந்தபோது விசாகன் மிகுந்த கோபமடைந்திருந்தார். அந்த நேரத்தில் அவர் நேராக தொண்டைமான் பிரிவுக்கு சென்று ஒரு பெரிய சண்டையை தொடங்க தயாரானார். அதிர்ஷ்டவசமாக மற்ற பெரியவர்கள் எப்படியோ அவரை தடுத்து நிறுத்தினார்கள். அந்த நினைவுகள் அனைத்தும் அந்த தருணத்தில் மீண்டும் உயிர் பெடுத்தது. இந்த நேரத்தில் விசாகனின் கண்களில் இருந்த உண்மையான கண்ணீரை கண்ட ஜெயசமரன் முழுமையாக அமைதியாக நின்றான். ஏனெனில் அவன் எப்போதும் மூத்த விசாகனை மிகவும் மதித்து வந்தான். அதே நேரத்தில் அவரிடமிருந்து அவன் பல உதவிகளையும் பெற்றிருந்தான். அப்போது அந்த இடத்தில் உருவான அமைதியை உடைத்து விழுவன் மெதுவாக, சமரா, நம்ம யாவர் பிரிவோட எல்லா வீரர்களும் உன்னோட கட்டளைக்காக காத்திருக்காங்க. நீ சொல்லு, நாம் அடுத்து என்ன பண்ணணும் என்று கேட்டான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.